இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக அரசின் தோல்வியை மறைக்கவே வெள்ளை அறிக்கை. 10 ஆண்டுகளில் விலைவாசி பல மடங்கு உயர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது. தமிழக வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கும் உயரிய கௌரவம். சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். படகுகளை நாட்டுடைமையாக்கும் இலங்கை சட்டத்தை திருத்தவும் கோரிக்கை. பாகிஸ்தானில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? வாக்கு எண்ணிக்கையில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் முன்னிலை. வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தது பாஜக அரசின் 10 ஆண்டுகால தோல்வியை மறைப்பதற்கான முயற்சி என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வெள்ளரிக்கை மீதான விவாதத்தில் மக்களவையில் இன்று பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன் 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சரியாக கையாளவில்லை என்று கூறினார். கடும் சவால்களுக்கிடையே சரிவை நோக்கி சென்ற பொருளாதாரத்தை பாஜக அரசு மீட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாஜக அரசின் இந்த வெள்ளை அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கூறிய புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி MP திரு பிரேமச்சந்திரன், பொருளாதார முன்னேற்றத்துக்காக முந்தைய அரசு எடுத்த பெரும் முயற்சிகளை இது இரட்டிப்பு செய்வதாக கூறினார். அடுத்து பேசிய காங்கிரஸ் MP திரு மணிஷ் திவாரி, 10 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், கல்வி உரிமை சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். ஆனால் பாஜக ஆட்சியில் பண மதிப்பிழப்பு மற்றும் குறைபாடுகளுடன் கொண்டு வரப்பட்ட GSTயால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய், கோதுமை, பால் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக திரு மணிஷ் திவாரி குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் பெரும் நிறுவனங்கள் தான் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP திரு சு வெங்கடேசன், தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது? பில்லியனர்களுடைய வளர்ச்சியை பற்றி இங்கே நான் சொல்ல வேண்டும். 2014ஆவது ஆண்டில் இந்தியாவில் 70 பில்லியனர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 170 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் 142வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மனிதவள குறியீட்டில் 132வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. மகிழ்ச்சி குறியீட்டில் 136வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. கார்ப்பரேட்டுகள் மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும், பெட்ரோல், டீசல் விலை பாதியாக குறைக்கப்படும் என்று திரு மோடி வாக்குறுதி அளித்ததாக திமுக MP திரு கலாநிதி வீராசாமி சுட்டிக்காட்டினார். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு தாக்கல் செய்துள்ள வெள்ளை அறிக்கையில் இந்த வாக்குறுதிகள் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்று அவர் கூறினார். முந்தைய அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாக தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சுகோதா ராய், பாஜக அரசின் தோல்வி அறிக்கை இது என விமர்சித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது X வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 1991-96 ஆண்டுகளில் நாட்டின் பிரதமராக பணியாற்றிய நரசிம்மராவ் இந்தியாவை வழிநடத்திய சிறந்த தலைவர் எனவும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதில் பெருமிதம் அடைவதாகவும் கூறியுள்ளார். மேலும் சுதந்திர இந்தியாவின் 5வது பிரதமராக 1979ஆம் ஆண்டு பதவி வகித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சௌத்ரி சரண் சிங் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் பாடுபட்டவர் எனவும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்றும் திரு மோடி தெரிவித்துள்ளார். விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதில் அரசு பெருமிதம் அடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்குவதில் சிறந்த பங்காற்றியவர் சுவாமிநாதன் எனவும் நாட்டில் உணவு பாதுகாப்பு மற்றும் செழுமையான விவசாயத்தை உருவாக்கியவர் அவர் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஓராண்டில் 3 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஏற்கனவே பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானி, மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் ஆகியோருக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 அந்த உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு மோடியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார். பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில்,
தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வரும் மீன்பிடி பகுதிகள் இலங்கை கடற்படையினரால் கட்டுப்படுத்தப்படுவதால் அவர்களது வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருமளவில் பாதித்துள்ளதுடன் கலாச்சார சமூக கட்டமைப்புக்கும் பெருத்த அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு 243 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 37 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 28 நாட்களில் மட்டும் 6 சம்பவங்களில் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 12 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு மீன்பிடி படகுகளை நாட்டுடைமையாக்கும் இலங்கை அரசின் சட்டத்தால் தமிழ்நாட்டு மீனவர்களின் குடும்பங்கள் நிதி நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளதாக கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகளை திரும்பப் பெற அந்த சட்டத்தில் உரிய திருத்தம் மேற்கொள்ள இலங்கையை வலியுறுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யவும் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கவும் உரிய தூதரக வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று திரு மோடியை திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கை குழுவை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர் இலங்கை வசம் தற்போதுள்ள 77 மீனவர்களையும் அவர்களது 151 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தேவையான முயற்சிகளை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் 5121 பேர் போட்டியிட்டனர். முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி, மற்றொரு முன்னாள் பிரதமர் பெனாசர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி, முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்களிடையே கடும் போட்டி நிலவியது. இம்ரான்கானின் தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் கட்சியையும் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் முடக்கியதால் அக்கட்சியினர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். நேற்று வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இன்று 144 தொகுதிகளுக்கு முடிவுகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுவரை வெளியான தகவலின்படி முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் 65 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவாஸ் ஷெரீஃபின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி 43 இடங்களையும், பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சி 36 இடங்களையும் பிடித்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாளர் நியமனம், பொருட்கள் கொள்முதலில் முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் பதிவாளர் திரு தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கணினி அறிவியல் துறை தலைவராகவும் உள்ள அவர் மீதான முறைகேடு புகார்கள் அரசு குழுவின் விசாரணையில் நிரூபணமாகியுள்ளன. ஒரே நிறுவனத்தில் அரைகலன் கொள்முதல் செய்த அவர் ஒரே ரசீதுக்கு 2 முறை பணம் பெற்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. வைஃபை மற்றும் கணினி சார்ந்த சேவைகளுக்கான கொள்முதலிலும் நிதி முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக பணிகளை தனியார் நிறுவனங்கள் மூலம் மேற்கொண்டதிலும் திரு தங்கவேல் முறைகேட்டில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. எனவே அவரை பணியிடை நீக்கம் செய்யுமாறு துணைவேந்தருக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. வரும் 29ஆம் தேதி திரு தங்கவேல் ஓய்வு பெற இருந்த நிலையில் அவரை இடைநீக்கம் செய்து உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய மறுத்த துணைவேந்தர் திரு ஜெகநாதனுக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த துணைவேந்தரும் இந்த பதிவாளரும் சேர்ந்துதான் 4 தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நீக்கம் பண்ணியிருக்கிறார். ஆசிரியர் சங்கத்துடைய செயலாளர் ஊழலை தட்டி கேட்டாருங்கிறத அவரை பணியிடை நீக்கம் பண்ணி 2 வருஷமாக இருக்குது. ஆகையினால இந்த துணைவேந்தரும் பதிவாளரும் செய்கிற நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆகையினால பதிவாளர் உடனே பணியிடை நீக்கம் பண்ணணும். இந்த வழக்கில் துணைவேந்தருக்கும் தொடர்பு இருப்பதால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வைத்தியநாதன் வலியுறுத்தினார். இனி வருவது செய்தித் துளிகள். 2022-23ஆம் நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை மூலம் பாஜக 1294 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2800 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டதில் 46% நிதி பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பெற்ற நன்கொடை 176 கோடி ரூபாயாகும். மக்களவைத் தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு விரலில் வைக்கும் அழியாத மை தயாரிக்கும் பணி தொடங்கியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மைசூரில் உள்ள மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனத்தில் அழியாத மையை பாட்டில்களில் அடைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த நிறுவனம் 50 ஆண்டுகளாக அழியாத மையை தயாரித்து வருகிறது. ரயில்வே வேலை பெற்றுத்தர குறைந்த விலைக்கு நிலம் வாங்கி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் திருமதி ராப்ரி தேவி, அவரது மகள்கள் திருமதி மிசா பாரதி, திருமதி ஹேமா யாதவ் ஆகியோருக்கு வரும் 28ஆம் தேதி வரை டெல்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. அவர்களது ஜாமீன் மனுவை எதிர்த்து வாதம் செய்ய அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதை அடுத்து சிறப்பு நீதிபதி திரு விஷால் கோக்னே இடைக்கால ஜாமீன் வழங்கினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து நீலகிரி எம்பி திரு ஆர் ராசா இழிவாக பேசியதாக கூறி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். பின்னர் ராமநாத சுவாமி கோயிலில் அவர்கள் தரிசனம் செய்தனர். முக்கடலும் சங்கமிக்கும் குமரியிலும் ஏராளமானோர் திதி கொடுத்தனர். தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, நெல்லை மாவட்டம் பாபநாச சுவாமி கோயில் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்கள், தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடற்கரை, காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் பூம்புகாரிலும் ஏராளமானோர் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் பவானி, கூடுதுறை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வைகை ஆற்றுப்பகுதி உள்ளிட்ட இடங்களிலும் முன்னோர் வழிபாடு நடைபெற்றது. மதுரை கோட்ட ரயில்வே காலியிடங்களை சென்னை தேர்வு வாரியம் மூலம் நடத்த வேண்டும் என மத்திய அரசை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதுரை கோட்டத்தில் உள்ள 750 காலி பணியிடங்கள் திருவனந்தபுரம் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட உள்ளதால் கேரள இளைஞர்கள் தமிழகத்தில் பணியமர்த்தப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழக இளைஞர்களுக்கு செய்யப்படும் அநீதி என்று திரு வைகோ குறிப்பிட்டுள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி திரு அப்துல் காதர் முன்பு இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வாளையாறு மனோஜ் மட்டும் ஆஜரானார். தேசிய தடயவியல் ஆய்வக குழு சேகரித்த தகவல் அறிக்கை வராததாலும் மீண்டும் இக்குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளதாலும் சிபிசிஐடி தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. நெல்லை மேலப்பாளையம் வழித்தடத்தில் இரட்டை ரயில் பாதை பணிகள் நடைபெறுவதால் நெல்லை திருச்செந்தூர் பயணிகள் ரயில் 9 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்செந்தூரிலிருந்து பழனி செல்லும் ரயில்கள் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை வாஞ்சி மணியாச்சியிலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மின் அஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மர்ம நபரின் ஐபி முகவரியை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடிப்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் இன்டர்போல் உதவியை நாட சென்னை காவல்துறை முடிவு செய்துள்ளது. சென்னையை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பஞ்சு மிட்டாய் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மெரினாவில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் 1000 வண்ண பஞ்சு மிட்டாய் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ரோடமின் டி என்ற ரசாயனம் பஞ்சு மிட்டாயில் கலக்கப்படுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரியிலும் பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதற்கான மூலப்பொருட்களை உரிமம் பெற்றுதான் விற்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் கட்டுமான நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தியாகராய நகரில் லேண்ட்மார்க் ஹவுசிங் ப்ராஜெக்ட் நிறுவன உரிமையாளர் திரு உதயகுமார் வீட்டிலும், நுங்கம்பாக்கத்தில் திரு சுனில் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 1000 விளக்கு பகுதியில் MGM கோல்டு மதுபான நிறுவன உரிமையாளர் திரு அரவிந்த் வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கல்லூரி மாணவர்கள் நாடகம் மற்றும் நடனம் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதிவேகமாகவும் செல்பேசி பேசியபடியும் குடி போதையிலும் வாகனங்களை ஓட்டினால் ஏற்படும் விபரீதம் குறித்து அவர்கள் விளக்கினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அத்திக்குன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மிரட்டி வரும் 2 கருங்குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்னர் கருங்குரங்கு கடித்ததில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மேலாளரையும் ஒரு குரங்கு துரத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து குரங்குகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 6 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி நெய்வேலி, வடலூர், பண்ருட்டி உள்ளிட்ட 7 இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. இரண்டாயிரத்து 18ஆம் ஆண்டு 165 கிலோமீட்டர் நீள சாலை பணி தொடங்கப்பட்ட நிலையில் 2021இல் சாலை பயன்பாட்டுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் அரைகுறையாக பணிகள் நடந்துள்ள நிலையில் விபத்துகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணியை விரைந்து முடிக்க கோரி அப்பகுதியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 4 ஆண்டுகளாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் விபத்துகள் நேரிடுவதாக கூறியவர்கள் வேப்பூர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த பிரபாகரன் கனிமொழி தம்பதியின் மகள் 8 வயது ரிதன்யா 14 நிமிடம் 44 வினாடிகளில் 500 ஆங்கில சொற்களஞ்சிய வார்த்தைகளின் சொற்கூட்டல்களை கூறி 4 சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தார். Compose. CYMPYSE. Concern. CYNCERN. Create. CREATE. Console. CYNSYLE. Chase. CHASE. Convey. CYMVEY. Confuse. CYMFUS. இந்த சாதனை வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட், நொபெல் உலக சாதனை, அசிஸ்ட் உலக சாதனை புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் தை அமாவாசையை ஒட்டி 185 விவசாயிகள் கொண்டு வந்த 65,000 கிலோ காய்கறிகள் மற்றும் பழங்கள் 21 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகின. காய்கறிகளின் வரத்து அதிகமாக இருந்ததாலும் விலை குறைவாக இருந்ததாலும் சுமார் 13,000க்கும் மேற்பட்டவர்கள் அதிக அளவில் காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஜூன் மாதம் 16ஆம் தேதி விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று விசாரணைக்கு அவர் ஆஜராகாத நிலையில் மனுவை விசாரித்த நீதிபதி திருமதி பூர்ணிமா வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 167 புள்ளிகள் அதிகரித்து 71,595 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 65 புள்ளிகள் உயர்ந்து 21,782 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 46,720 ரூபாயாகவும் 1 கிராம் 5,840 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 76 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக அரசின் 10 ஆண்டு கால தோல்வியை மறைப்பதற்கான முயற்சியே வெள்ளை அறிக்கை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், தமிழக வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.